அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவு விநாயகரை நான் வேண்டி அவரை சரணடைந்து நான் கொடுக்கும் பதிவு. இந்த பதிவு சில கெடுதல் நினைப்பவர்கள் அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில் புரிந்து கொண்டு அவர்களுடைய வேலை உண்டு, அவர்களுடைய குடும்பம் உண்டு என்று இருக்காமல் அடுத்தவர்களுடைய குடும்பத்தில் நுழைந்து அங்கு உள்ள பிரச்சனைகளை மேலாக்கி, சில பிரச்சனைகள் சிறிதாக சில பிரச்சனைகள் இருந்தால் அதை மேலும் மேலும் ஊதி பெரிதாக்கி இல்லாத ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி அதில் இன்பம் காணும் சில அயோக்கியர்கள் இன்னும் நடமாடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எத்தனை பதிவு போட்டாலும் எத்தனை இது சொன்னாலும் புத்தி வராது என்றுதான் தோன்றுகின்றது. அப்படிப்பட்ட ஜென்மங்களுக்கான, அப்படிப்பட்ட மோசமான அயோக்கியர்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு. இந்த பதிவில் நான் என்ன வேண்டுகின்றேன் என்றால், அந்த விநாயகர் கடவுள், முழுமுதற் விநாயகர் கடவுள், விநாயகர் சதுர்த்தியான இன்று நான் வேண்டுவது, அந்த முழுமுதற் விநாயகர் கடவுள் அப்படிப்பட்ட மோசமான கெட்ட புத்தி உள்ளவர்களுக்கு அடுத்தவர்களின் குடும்பத்தில் நுழைந்து அவர்களுடைய குடும்பத்தை பிரித்து, அவர்களுடைய கணவன் மனைவி அவர்களை பிரிக்க நினைக்கும் சில அயோக்கியர்களுக்கு இந்த விநாயகர் கடவுள்தான் விநாயகர் சதுர்த்தி அன்று வேண்டுகின்றேன். இந்த விநாயகர் கடவுள்தான் சில கேடுகெட்ட மனிதர்களுக்கு, சில புத்திகெட்ட மனிதர்களுக்கு நல்ல புத்தியை கொடுத்து அடுத்தவர்களின் குடும்பத்தில் நுழையாமல் அவரவர் வேலையை இந்த சமூகத்தில் அவரவர் வேலையை அவரவர் பார்த்து கொண்டே சென்றால் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த கோர்ட்டும் தேவையில்லை, எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அடுத்தவனுடைய குடும்பத்தில் ஒருவன் நுழையும் போதுதான் தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு அடுத்தவனுக்கு துன்பம் கொடுப்பதில் அவன் இன்பம் அடையும் போதுதான் பிரச்சனைகள் உருவாகின்றன. அப்பனே விநாயகா, அவன் இந்த மாதிரி அடுத்தவர் குடும்பத்தை கெடுக்கும் சில ஜென்மங்களுக்கு நீ நல்ல புத்தியை கொடுத்து அவர்களை திருத்து. மோசமான எண்ணம் கொண்ட அவங்களுக்கு நல்ல எண்ணத்தை கொடு விநாயகர் பெருமானே என்று கெஞ்சி கேட்டுக்கொள்கின்றேன் விநாயகரை.